சாரான்னு ஒரு யங் கான்ஃபிடென்ட் லேடி இருந்தாங்க. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன். ஆனா, அதுக்கு காரணமா இருந்தது அவங்களுடைய ஏர்லி லைஃப். சின்ன வயசுல அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்தே வீட்ல சரியா இருக்கிறது கிடையாது. பொறுப்பு இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்கிறது. தேவையில்லாம எக்ஸசிவா செலவு பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட நிறைய சுத்திக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பாவும் இது எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா, அவருக்கு அவரோட பெரிய பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்தது. சரியான சம்பளம் இல்ல. ஆனாலும் குடிப்பழக்கம் அதிகமா இருந்தது. அவரும் வீட்ல பொறுப்பா இல்ல. ஆனால் இவங்களுக்கு இன்னும் 2 தம்பிகளும் இருந்தாங்க. ஸோ இந்த ஃபேமிலியை மெயின்டைன் பண்றதும், அப்பா, அம்மா பிரிஞ்சிடாம இருக்கிறதுக்கும், இவங்க 2 பேர் தம்பிகளையும் பார்த்துக்கிறது, எல்லா பொறுப்புகளும் இவங்க கிட்டயே இருந்தது. இந்த மாதிரியான கஷ்டமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்றத சாரா நல்லா கத்துக்கிட்டாங்க. பொறுப்பா எப்படி இருக்கணும் அப்படின்றது நல்லா கத்துக்கிட்டாங்க. ஆனா இவ்வளோ கத்துக்கிட்ட சாரா கடைசியா ஒரு குடிகாரரை தன்னுடைய கணவரா சூஸ் பண்ணாங்க. ஏன்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இதுக்கு பேர் தான் கோ டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டார்க் சைக்காலஜி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்தோடைய பேர் கோ டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப். அப்படின்னா என்ன அப்படின்னா, வாழ்க்கையில எப்பயுமே நான் கேர் கொடுத்து பழகிட்டேன். நம்ம கவுண்டமணி செந்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு காமெடியில், அவர் அடிச்சே பழகிட்டார், நான் வாங்கியே பழகிட்டேன்ட்டு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல இவங்க கேரை கொடுத்து பழகிட்டாங்க. இவங்க சுற்றி இருக்கவங்க வாங்கி பழகிட்டாங்க. இவங்க கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சமான விஷயமா போச்சு. இப்போ இந்த குடும்பத்தை சுற்றி இருக்கவங்க இவங்களை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணு எல்லாரையும் காப்பாற்றிட்டா, தன் குடும்பத்தையும் காப்பாற்றிட்டா, தண்ணியும் காப்பாற்றிட்டா அப்படின்றது. ஸோ காப்பாற்றுறதுன்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா போச்சு. அப்போ வாழ்க்கையில் ஒரு சேலஞ்ச் வேணும். சேலஞ்சு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிட்ட கிடைக்காது. யார்கிட்ட கிடைக்கும்? ஒரு குடிகார ஹஸ்பண்டை காப்பாற்றினாதான் நான் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்றது அவங்களுடைய மைண்டில் செட் ஆயிடுச்சு. இதனால இவங்க என்ன பண்ணுறாங்க? சரியான நபர்களை விட்டு தவறான நபர்களையே தேடி போய் அதில் இருக்க சிறந்த தவறான நபரை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பேட்டர்ன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ் சினிமாலேயே இந்த விஷயத்த நிறைய இடங்களில் காமிச்சிருப்பாங்க. அதில் சில படங்கள் பெருமளவில் வெற்றி கூட பெற்றிருக்கும். எப்படி ஒரு நார்மலான சேனான புத்தி உள்ள நல்லா பார்த்துக்கிற ஒரு மனிதரை விட்டுட்டு பார்த்துக்காத இன்னொருத்தர், குடிகாரனாக இருந்தாலும் பரவாயில்ல, பொறுப்பே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு அவங்கள சூஸ் பண்ணுற பீப்புளை சூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்குள்ள இருக்க இந்த நீடு, சின்ன வயசுலேருந்து இவங்க கற்றுக்கிட்ட இந்த பிரச்சனைகள். சில இடங்களில் வாழ்க்கையில் நம்ம இந்த பிரச்சனைக்குள்ளே டீப்பாக போயிருப்போம். சில இடத்துல நம்ம சர்ஃபேஸ்லேயே நின்றுக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துலையும் இந்த பிரச்சனையை ஸ்பாட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கதை. இந்த மாதிரியான பிரச்சனையில் நான் போய் மாட்டிக்கிட்டேன், எனக்கு என்ன பெரிய பிரச்சனை, நான் அவங்களையும் சரி பண்ணிடுவேன்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த சரி பண்ணுறதுன்றது உங்களுடைய சந்தோஷம் அப்படின்றது இழக்கிறதுல தான் நிறைய இடங்கள் இருக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக நீங்கள் எந்த விஷயத்துலையும் முனைப்போட செயல்பட மாட்டீங்க. எல்லா இடத்துலையும் மற்றவங்களை காப்பாற்றணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மற்றவங்க ஒரு தேவையில்லாத யூஸ்லெஸ்ஸான பர்சனாக நிறைய இடங்கள்ல இருப்பாங்க. ஆனால் அவங்க எந்த விஷயத்துலையும் செய்யறதில்லை அப்படின்றதுனால வாழ்க்கையில் விரக்தி ஏற்படும். இந்த எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபெக்ஷன் உங்களுடைய மனசில் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்கள நான் காப்பாற்ற முடியலன்னா அது அவங்களோட தவறு இல்லை, அது என்னோட தப்பு. ஏன்னா அவங்க குடிகாரனாக தான் இருந்தாங்க. நான் தான் இந்த இடத்துல சரியானவன். நான் என்னால் காப்பாற்ற முடியலன்னா அவங்க வாழ்க்கைக்கு கெட்டு போனதுக்கும் நான் தான் காரணம். இன்னைக்கு என்னோட குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகள் இந்த தவறான கணவரை பார்க்குறாங்கன்னா அதுக்கும் நான் தான் காரணம்ட்டு இந்த பிளேம் கேம் அதிகமாகி வாழ்க்கையில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிலே இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். ஸோ இந்த மாதிரியான கோ டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் முதல்ல யோசிக்க வேண்டியது அவசியமான விஷயம். இது கணவர்னு கூட அவசியம் இல்லை. உங்கள் நண்பர்களை கூட நீங்கள் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவீங்க. எப்போ ஒரு இடத்துல எந்த இடத்துலையுமே குடிச்சிட்டு உழுது கிடக்கிற நண்பர்களை கூப்பிட்டு வீட்டில் சேர்க்குற நண்பராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிட்டத்தட்ட இந்த கேட்டகரியில் ஃபாலோ ஆகிறீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பேத்தலாஜிக்கல் ரெஸ்கியூவராக இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான கோ டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நம்ம இந்த பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்பாட் பண்ணதுக்கப்புறமா இதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது அவசியமான விஷயம். அப்போ நீங்கள் என்ன சொல்லிக்கணும்னா, சின்ன வயசில் கரெக்டு, நான் நிறைய பேரை காப்பாற்றுறதுக்காக ஓடிட்டேன். ஆனால் நானும் சந்தோஷத்துக்கு டிசர்வ் பண்ணுறவன் தான். எனக்கும் சந்தோஷம் கிடைக்கலாம், எனக்கான விஷயங்களுக்காக நானும் வாழ்க்கையில் உழைக்கலாம். எல்லாருமே முக்கியம்தான். ஆனால் அவங்களுக்கு அவங்க முக்கியன்ற மாதிரி எனக்கும் நானும் முக்கியம்தான். ஸோ எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களை நோக்கி நான் செல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அடல்ட்டுமே, இது ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு அடல்ட்டுமே தன்னைத்தான் பார்த்துக்கிறதுக்கு முடியணும். ஸோ என் கூட இருக்கவங்களாம் நான் தான் அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அடல்ட் கிடையாது, சில்ட்ரன். நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா அவங்க அடல்ட்ஸாக இருக்கணும், சில்ட்ரனாக இருக்கக்கூடாது. சில்ட்ரனாக இருந்தால் அவங்க என் குழந்தைங்களா பார்த்துக்கலாம். அடல்ட்ஸை குழந்தைங்களா பார்த்துக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடலை, நான் குழந்தைகளை தேடிக்கிட்டு இருக்கேன்.
குழந்தைகள் எப்பயுமே இருப்பாங்க வாழ்க்கையில், குழந்தைகளை வளர்க்கலாம். ஆனால் ஒரு அடல்ட் குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய மேலபிலிட்டி இருக்காது, மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்காது. அவங்க ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க. நான் செய்கிறது தான், நான் சொல்கிறது தான் இருப்பாங்க. அவங்கள மாற்றுறதுன்றது கஷ்டமான விஷயம் இல்லை மட்டும் இல்லை, அவங்களுக்கு பிடிக்காத விஷயமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில் செட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ தவறான விஷயமா இருந்தாலும் சரி, அதை நீங்கள் மாற்றணும்னு சொல்கிறது அது அவங்களோட நன்மைக்கே இருந்தாலும் அது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ நீ ஏன் என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்க, நீ ஏன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, நீ உன் வேலையை பார்த்துட்டு போனா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமாவும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் டிபெண்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அப்படின்றத ஸ்பாட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் நண்பர்கள் யாராவது மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு டார்க் சைக்காலஜி வீடியோவுடன் சந்திப்போம். ஹாவ் அ கிரேட் டைம்.